நைட் டின்னர் என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீர் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டாச்சு. அதை க்யூபாக வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தவாவில் வந்து எண்ணெய் ஊற்றி தனி மிளகாத்தூள் உப்பு போட்டு அதை வந்து நாலா பக்கமும் வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்பைஸியாக அதை செய்யும் போது சாப்பிடும் போது நம்ம கிரேவியோட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து வதக்கி அரைக்கிறதும் இருக்குது, நம்ம அரைச்சி அதை நல்லா வந்து பச்சை வடை போகிற வரையும் வதக்கிறதும் இருக்குது. நான் வந்து மிக்சியில் வந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு வதக்கும் போது நான் ஃபுல்லாக வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெய் ஊற்றி பட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் அரைச்சி அந்த மசாலாவை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா சுண்டை வதங்கின பிறகு கடைசியாக வந்து அந்த பன்னீரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கடைசியாக வந்து கஸ்தூரி மெத்தி வந்து ஃபுல்லாக மேலே தூவி விட்டால் நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதுக்கு வந்து சைடிஷாக வந்து நம்ம வந்து சப்பாத்தியை போட்டு சாப்பிடலாம். என் பொண்ணுக்கு கொடுத்த சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.